இந்த மாதிரி கிளாஸ் பில்லிங் அனிமேஷனை ஆஃப்டர் எஃபெக்ட் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியா கிரியேட் பண்ணலாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களோட ஆஃப்டர் எஃபெக்ட் சாஃப்ட்வேரை ஓபன் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற பேக்ரவுண்டை டிராக் பண்ணி ஆஃப்டர் எஃபெக்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் பிஎன்ஜி டிராக் பண்ணி பேக்ரவுண்டுக்கு மேல இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேல இருக்க ரெக்டாங்கிள் டூல டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ ஷேப் லேயர் ஒன்னு கிரியேட் ஆகும். நீங்க கிரியேட் பண்ண ஷேப் லேயரை கிளிக் பண்ணி அதுக்கு கீழே உள்ள ஸ்டோக்னு இருக்கதை டெலீட் கொடுத்துடுங்க. அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள் பாத் 1ன்னு இருக்கதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி அதோட சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எஃபெக்ட்ல உள்ள வேவ் வார்ப் எஃபெக்ட்டை டிராக் பண்ணி நீங்க கிரியேட் பண்ண ஷேப் லேயர்ல அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ண எஃபெக்ட்டோட வேவ் ஹைட் 20 செட் பண்ணி அதோட வித்தை 115 கிட்ட வச்சுக்கோங்க. அப்புறம் டைம் லைன்ல உள்ள கிரஷரை ஷேப் லேயர் ஸ்டார்டிங்ல வச்சுட்டு வேவ் ஹைட்ல உள்ள ஸ்டாப் வாட்சை ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷேப் லேயர் பொசிஷனை இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பொசிஷன் ஸ்டார்டிங்ல கிரஷரை வச்சு ஸ்டாப் வாட்சை ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிரஷரை கொஞ்சம் ஃப்ரேம் தள்ளி வச்சு பொசிஷன் வேல்யூ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் ஃப்ரேம் தள்ளி வச்சு வேவ் ஹைட்டோட வேல்யூ 0ன்னு செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க கிரியேட் பண்ண கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணி F9 கிளிக் பண்ணி ஈஸி ஈஸ் கொடுத்துக்கோங்க. அப்போதான் உங்க அனிமேஷன் ஸ்மூத்தா இருக்கும். அதே மாதிரி பொசிஷன்ல கிரியேட் பண்ண கீ ஃப்ரேம்க்கும் F9 கிளிக் பண்ணி ஈஸி ஈஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பென் டூல் செலக்ட் பண்ணி கிளாஸ்க்கு இன்சைட் ஃபில் ஆகுற மாதிரி டிரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குழப்பாம இருக்க அதோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் பிஎன்ஜியை Ctrl D கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கொடுத்து அதை ஷேப் லேயருக்கு மேல டிராக் பண்ணிடுங்க. கடைசியா ஷேப் லேயர் 1 செலக்ட் பண்ணி அதை ஆல்பா மேட்க்கு சேஞ்ச் பண்ணா நாம நினைச்ச அனிமேஷன் கிடைச்சிடும். இதை இன்னும் கொஞ்சம் அழகாக ஷேப் லேயர் 2ஐயும் செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் செலக்ட் பண்ணதை கீழே டிராக் பண்ணி அதோட நேம் ஷேடோன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பின்னாடி உள்ள ஷேப் லேயருக்கு டார்க் கலரும் முன்னாடி உள்ள ஷேப் லேயருக்கு பிரைட் கலரும் ஃபில் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஷேடோ ஷேப் லேயரை கிளிக் பண்ணி வேவ் வார்ப் எஃபெக்ட்ல உள்ள ஸ்பீட் இது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நம்ம எதிர்பார்த்த அனிமேஷன் கிடைச்சிடும். இது மாதிரி மோர் வேல்யூபிள் கண்டென்ட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.